प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्र एकपाणे ज्ञान मुद्राय कृष्णाय கீதாமிருத துகே நமக. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும், பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும், சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவி ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை சிறப்பு அந்தர்யோகத்திலே பகவத்கீதை பாராயணத்தோடு கீதா தத்துவங்கள் சிலவற்றையும் ஆராய எடுத்துக்கொள்கிறோம். முதலில் அறிமுக உரையாக கீதையை பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம். இந்த கருத்துக்கள் பெரும்பாலும் நம்முடைய குருநாதர் ஸ்ரீமத் சுவாமி சித்பானந்த மகாராஜ் அவர்கள் ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு செய்துள்ள அருமையான விளக்க உரையிலிருந்து அவற்றை அடியொற்றியே சொல்லப்படுகின்றன. ஒரு சில கருத்துக்கள் ஆங்காங்கு வேறு கருத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. லெட் அஸ் பிகின் ஃப்ரம் த பிகினிங் அப்படிம்பாங்க. ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிப்போம். என்ன, நடுவுலேருந்து ஆரம்பிக்கலாம், கடைசி முடிவை சொல்லிட்டு திரும்பி ஆரம்பத்துக்கு வரலாம். நம்ம ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிப்போம். இந்த பகவத்கீதை என்கிற சாஸ்திரமானது நம்முடைய சனாதன தர்மமாகிய இந்து மதத்திலே என்ன இடத்தை பெறுகிறது, அது எங்க இருக்கு, அது எதுல வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா, இப்போ புது புது மதங்கள், மத கொள்கைகள், அனுஷ்டானங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் தோன்றி வருகின்றன. காலத்துக்கேற்பது மாறிக்கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் சொல்லுவதற்கு ஒரு ஆச்சாரியர், ஒரு தலைவர், அந்த குழுவுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், அவர் சொல்றார், அதை பின்பற்றி கொண்டு ஒரு கூட்டம் போகிறது. இப்படி பல புது புது கருத்துக்கள் வருகின்றன. இந்த புது கருத்துக்கள் வரும்போது அதை எப்படி ஏத்துக்கிறது, இதை பற்றி சிந்திச்சிருக்காங்க நம்ம பெரியவங்க. நம்ம சிந்திக்காம ஒரு புது கருத்தை அப்படியே இது புதுசா இருக்குன்னு உடனே மயங்கி விடக்கூடாது. நாம கருத்துக்கள் மட்டுமல்ல, வாழ்க்கை முறை, உடை அணிவது, உணவு உண்ணுவது போன்ற பல விஷயங்களிலே ஏதோ நம்ம செஞ்சதை விட இது மாறுதலா இருக்கேங்கிறதுக்காகவே மேலாட்டவரும் மற்றவரும் செய்ததையெல்லாம் அப்படியே பார்த்து செய்யுது, காப்பி அடிக்கிறது பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய பெரியவர்கள் அப்படி செய்யக்கூடாது, நீங்க முதல்ல அதை யோசிச்சு பார்த்து அதனுடைய தராதரத்தை தெரிஞ்சுக்கோ, அப்புறம் அது ஏற்புடையதா இருந்தா ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தத்துவ கருத்துக்களை, சமய கருத்துக்களை என்ன அடிப்படையிலே, என்ன அளவுகோலை கொண்டு அளந்து பார்த்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு நியதி வச்சிருக்காங்க பெரியவங்க. என்ன நியதி? என்ன கொள்கையாக இருந்தாலும் சரி, அந்த கொள்கையை ஏற்கனவே நம்முடைய பிரஸ்தானத்ரயம் என்கிற 3 நூல்கள் சொல்லியிருக்கான்னு பாரு. அதுல சொல்லியிருந்தா இதை ஏற்றுக்கோ, இல்லைன்னா அந்த புது கருத்தை வேண்டான்னு சொல்லிடு. அதுக்கு மரியாதை கிடையாது, ஏன்னா அதுக்கு மதிப்பு கிடையாது, அது நிலைத்து நிற்காது, காலத்தை வென்று நிற்காது. காலத்தை வென்று நிற்கக்கூடிய அடிப்படை தத்துவங்களை இந்த பிரஸ்தானத்ரயத்திலே வகுத்து வைத்து விட்டார்கள். சரி, அது என்ன பிரஸ்தானத்ரயம்? திரயம் அப்படின்னா 3, சதுஷ்டயம் 4, துவைத்தம் 2, பஞ்சகம் 5 உள்ளது. அப்புறம் இது பிரஸ்தானத்ரயம். முக்கியமான 3 நூல்கள், முதன்மையான 3 நூல்கள், அடிப்படையான 3 நூல்கள், சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை சொல்லுகின்ற ஆதாரபூர்வமான அடிப்படை நூல்கள் 3. அந்த 3 சாஸ்திரங்கள் என்னென்ன அப்படின்னா, உபனிஷதங்கள் அனைத்தும் ஒரு தொகுதி. அந்த உபனிஷத்து கருத்துக்களை தர்க்க ரீதியாக புரிந்து கொள்வதற்காகவும்
தர்க்க ரீதியாக எதிர்த்து வாதிடுவோரை மறுப்பதற்காகவும் எழுதப்பட்டது பிரம்மசூத்திரம். அதுக்கு அப்புறம் மக்களுக்கு எளிமையா இந்த தத்துவ கருத்துக்கள் புரியட்டும் என்று சொல்லி எளிமையாக புகட்டப்பட்டது ஸ்ரீமத் பகவத்கீதை. இந்த 3 சேர்ந்துதான் பிரஸ்தானத்ரயம். உபனிஷதம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை. உபனிஷதங்களும் பிரம்மசூத்திரமும் ரிஷி முனிவர்களால் ஆரண்யங்களில் சிஷ்யர்களுக்கு புகட்டப்பட்டவை குருகுலத்திலே. பகவத்கீதை ஒரு பிரம்ம ரிஷியால் புகட்டப்பட்டதல்ல, ஒரு க்ஷத்ரிய ராஜாவால் இன்னொரு க்ஷத்ரிய ராஜாவுக்கு புகட்டப்பட்டது. எங்கு வச்சு அதை புகட்டினார்? போர்க்களத்தில் வைத்து புகட்டினார். நமக்கு கொஞ்சம் அமைதியா ஆரவாரத்தெல்லாம் விட்டு ஒதுங்கி வந்தாலும் இந்த விஷயங்கள் பேசினா கொஞ்சமாவது புரிகிறது. அவர் போர்க்களத்திலே வச்சு புகட்டுகிறார். புகட்டுபவரும் ராஜா, கேட்பவரும் ராஜா. அரச வம்சத்தில் பிறந்தவர்கள், ராஜாவா இருந்தாலும் இல்லாட்டாலும். அப்போ இந்த நூலுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. அப்ப சரி, அப்ப மற்றவங்க சொல்லாதது சொல்றதான்னா மற்றவங்க சொன்ன அடிப்படை விஷயங்களைத்தான் சொல்றது, அது தனித்தன்மையோடு சொல்லுகிறது. இந்த பகவத்கீதை பிரஸ்தான திரயத்தில் ஒன்று. அப்ப பகவத்கீதையில சொல்லி இருந்தா ஒரு புது கருத்து, இது புதுசு இல்லை, அதை சொன்னதை இதை ஏத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கணும். அதுல சொல்லலைன்னா அது எவ்வளவு கவர்ச்சிகரமா இருந்தாலும் அதை ஏற்கக்கூடாது. இதுதான் நம்ம நாட்டினுடைய சம்பிரதாயம். அப்படி பிரஸ்தான திரயத்தில் ஒன்றாகிய பகவத்கீதை எதுல நமக்கு கிடைச்சிருக்கு? இப்படியே நேரடியா பகவத்கீதை அப்படின்னு எப்படி வந்தது அப்படின்னு சொன்ன அதுக்கு ஒரு கதை பின்னணி இருக்கிறது. இது மகாபாரதம் என்னும் பெரிய நூலிலே அடங்கி இருக்கின்றது. வெறும் 700 ஸ்லோகங்கள் தான், 1400 வரிகள் தான், அவ்வளவே வரிதான். அதுல எல்லா தத்துவத்தையும் சொல்லியாச்சு. இப்போ கட்டுரையெல்லாம் எழுதும்போது 100 வேர்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு பதில் எழுதினா 100 வார்த்தைக்கு மேலே எழுதக்கூடாது, 200 வார்த்தைக்கு மேலே எழுதக்கூடாது. அது மாதிரி இது 700 ஸ்லோகாஸ் ஒன்லி. இது மகாபாரதத்திலே உள்ளது. ராமாயணம், மகாபாரதம் என்பவை நம்முடைய இதிகாசங்கள், 2 இதிகாசங்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதில் என்ற கதை பின்னணியிலே இது சொல்லப்பட்டதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் சுருக்கமாக மீள் பார்ப்போம். குருக்ஷேத்திர போருக்காக குருக்ஷேத்திரம் என்கின்ற பெரிய மைதானத்திலே எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். கௌரவர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவித்தவர்களும் ஒரு பக்கம், பாண்டவர்களும் அவர்களுக்கு ஆதரவாக வந்துள்ளவர்களும் மறுபக்கம். 2 பேரும் போரிடப் போகிறார்கள். போர் துவங்குவதற்கு முன்னால் அர்ஜுனன் சொல்றான், யாரு நம்மளை எதிர்த்து போரிட வந்திருக்காங்க, யாரெல்லாம் வந்திருக்காங்க, துரியோதன கூட்டத்துல யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க பார்த்துருவோமே, என்னை கொஞ்சம் அங்க கூட்டிட்டு போ அப்படின்னு யார்கிட்ட சொல்றான்? தன்னுடைய தேரோட்டிக்கிட்ட சொல்றான் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு இந்த யுத்தத்தின் போது தேர் ஓட்டுவதற்கு சம்மதித்திருக்கிறான் ஸ்ரீகிருஷ்ணன். உலகத்தையே ஓட்டி நடத்தி கொண்டிருக்கிற அந்த பகவான் வெளிவந்தவனாக அர்ஜுனனுக்காக, தன்னுடைய நண்பனுக்காக, தோழனுக்காக, பக்தனுக்காக தேரோட்ட சம்மதித்து வந்திருக்கின்றார். இது யாரெல்லாம் நான் எதுக்கு இருக்காங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு உடனே கொண்டு போய் நிறுத்துறார். எங்க நிறுத்துறார்? நேர பீஷ்மர், துரோணர் இவர்கள் இருந்த இடத்துல அவங்க பக்கத்தில் நிறுத்தினார். இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போனா சகுனி, துரியோதனன் இருந்திருப்பாங்க. அங்க நிறுத்தினா என்ன இருக்கும்? நான் அவனுக்கு நல்ல இன்னும் ஆத்திரம் வந்திருக்கேன், இப்பவே ஆரம்பிச்சுக்கோ போறேன்னு சொல்லி இருப்பான். இவர் கரெக்டா கொண்டு போய் பீஷ்ம துரோணர் கிட்ட முன்னாடி நிறுத்தினார். அவர்களை பார்த்த உடனே அர்ஜுனன் மனதிலே ஒரு பெருமாற்றம் வந்தது. என்ன மாற்றம் வந்தது? ஆஹா, இவர்களை நான் எப்படி கொல்லுவேன்? நான் சிறு பிள்ளையா இருந்தபோது என்னை எடுத்து தோளில் தூக்கி வளர்த்து சுமந்து உருவாக்கியவர் இந்த பீஷ்ம பிதாமகர். அவரை இன்னைக்கு நான் பானங்களால் எப்படி அடித்துக் கொள்வேன்? எனக்கு வில்ல கூட பிடிக்க தெரியாத சின்ன பிள்ளையான இருந்தபோது பிடிக்க வச்சு எனக்கு சொல்லிக் கொடுத்த வில்வித்தை கற்பித்த ஆச்சாரியர் துரோணர், அவரை எப்படி நான் திருப்பி அவர் சொல்லிக் கொடுத்த வித்தையை வைத்து அவரை கொல்லுவேன்? இது என்னால முடிகிற காரியம் இல்லையே என்றவன் கலங்கி தவித்து தயங்கி நிற்கிறான். அப்போ அவனை அவனுடைய கடமையை செய்ய தூண்ட வேண்டிய ஒரு நிலையில் இருந்தார் ஸ்ரீகிருஷ்ணன். அதுவரைக்கும் கிருஷ்ணரை தன்னுடைய நண்பனாக, தோழனாக நினைத்திருந்த அர்ஜுனன் இந்த நெருக்கடியிலே மிகவும் குழம்பி போய் பெண் போல கண்ணீர் கொட்டி அழுது கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். இது உனக்கு தகாது என்று அவனை தட்டி எழுப்புகின்றார் ஸ்ரீகிருஷ்ணன்.
அலியின் இயல்பை அடையாதே அப்படிங்கிற. நீ எப்படிப்பட்ட வீரன், இன்றைக்கு நீ இப்படி ஒரு அலி போல இருக்கிறே, எழுந்திரு என்று சொல்லி அவனை உசுப்பி விட்டு அப்புறம் கடமை செய்ய வைக்கிறார். அந்த இடத்துல கடமை என்பது போரிலே எதிரிகளை கொல்லுவது, தர்மத்துக்கு புறம்பாக போனவர்களை அடித்து கொல்லுவது. அந்த காரியத்தை அவனை செய்ய வைக்கிறார். அந்த செய்ய வைக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன, போதனா விஷயம் என்ன, ஆத்மாவை பற்றிய ஆத்ம தத்துவத்தை எடுத்து சொல்லுகிறார். வாழ்க்கையினுடைய கஷ்ட நஷ்டங்களை சமாளிப்பதற்கு நம்ம அன்றன்றைக்கு அந்தந்த பிரச்சனைக்கு அதற்குள்ள சூழ்நிலையை மட்டும் நம்ம சொல்றோம், அது சரி பண்ண பார்க்கிறோம். அது ஒரு நாளும் சரி ஆவதில்லை. சரியாகிற மாதிரி இருக்கும், திருப்பி இந்த பக்கம் வச்சுட்டு போகும், இந்த ஓட்டை அடைச்சா இங்கே தண்ணி ஒழுகும், இப்படியே போய்கொண்டே இருக்கிறது இந்த சம்சாரம். அதனால அவர் என்ன சொன்னார், அடிப்படையாக ஒன்று சொல்ற, இந்த குடத்துல ஓட்டை இருக்குன்னு நீ அதில் தண்ணி ஊற்றி கஷ்டப்படாத, குடத்தையே தண்ணிக்குள்ள முக்கிடு, தோட்டத்துலையும் தண்ணி இருக்கும், வெளியிலையும் கசியாது, அது எனக்கு பிரயோஜனப்படாதே அப்படின்னு நமக்கு தோன்றுகிறது. இல்லை, இந்த உதாரணம் அப்படி தோணலாம், வேதாந்தம் உனக்கு வாழ்க்கைக்கும் பயன்படும். பிறகு இந்த பஞ்சபூத்தங்களால் ஆன இந்த உலகத்திற்கு அப்பாலும் உன்னை எடுத்து செல்லும். அதனால நீ வேதாந்த கருத்துக்களை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள் என்று சொல்லி அவனை கடமை செய்ய வைப்பதற்காக ஆத்ம தத்துவத்தை விளக்குகிறார். அப்புறம் நீ உலகத்துல வாழும்போது எப்படி வாழும் என்பதையும் எடுத்து கர்ம யோகமாக எடுத்து சொல்லுகின்றார். அதனால மகாபாரதத்திலே அர்ஜுனனுக்கு, போர்க்களத்தில் மனம் குழம்பிய அர்ஜுனனுக்கு உண்மையை எடுத்து புகட்டுவதற்காக ஸ்ரீகிருஷ்ணர் செய்த உபதேசத்தின் தொகுப்பு தான் ஸ்ரீமத் பகவத்கீதை. இந்த பகவத்கீதையை பற்றி நம்முடைய சுவாமிகள் ரொம்ப அருமையான ஆராய்ச்சி மாதிரி இருக்கக்கூடிய சில கருத்துக்களை எல்லாம் இந்த முன்னுரையிலே சொல்லியிருக்கிறார்கள். இதில் இதனுடைய உட்கருத்து என்ன, பகவத்கீதையுடைய உட்கருத்து, இதில் புகட்டப்படக்கூடிய விஷயத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இடையறா சோதனையே வாழ்க்கை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. எங்க வச்சு இந்த கீதை புகட்டப்பட்டது? போர்க்களத்திலே. ஏன் போர்க்களத்திலே? ஏன் ஆரண்யத்தில் குருகுலத்தில் இல்லை? ஊர் சந்தடியை விட்டு ஒதுங்கி இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் வச்சு புகட்டலாமே என்று சொன்னால், வாழ்க்கையிலே தினந்தோறும் நீங்கள் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய இடம் எது, அங்கிருந்தே துவங்கி அதற்கான தீர்வையும் விடையையும் சொல்லுவதற்காக போர்க்களத்திலே தேவை ஏற்பட்ட போது, நெருக்கடி வந்த போது அவனுக்கு உள்ள தெளிவை கொடுத்தார். அது இந்த வாழ்க்கையும் ஒரு நீண்ட போராட்டமாக இருக்கிறது. இடையறா சோதனையே வாழ்க்கை. ஏன் அப்படின்னு சொன்ன, நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் வெளிவருவதற்கு சோதனை தான் முக்கியமான காரணம். இப்போ ஒரு விதையை எடுத்து பூமியில நடுறோம். பூமியில் நடுவது நான் இந்த மண்ணுக்குள்ள புதைப்பது தான், அது அப்படித்தானே? அது மண்ணுக்குள்ள கலந்து மறைஞ்சிருது. ஆனா அதுக்கு என்ன வேண்டி இருக்கு? சூரிய வெளிச்சம் வேண்டி இருக்கு. அதனுடைய உள்வலிவு, அந்த விதையினுடைய உள்வலிவு, இந்த இன்னர் ஸ்ட்ரென்த், அதனால அது அப்படியே துளைச்சிக்கிட்டு தன் மேல மூடி இருக்கிற தோலையும் துளைத்து கொண்டு மண்ணையும் துளைத்து கொண்டு அது மேல வருது. அது மாதிரி சோதனைங்கிற மண் உன்னை மூடும் போது உள்வலிவின் துணையால் நீ வெளியே வா, அந்த கஷ்டத்தை மீண்டு வெளியே வா அப்படின்னு சொல்லுகிறது பகவத்கீதை. அதனால இடையறா சோதனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கையில சோதனைகள் ஏதாவது வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த சோதனையை சமாளிப்பதுதான் இவனுக்கு சாதனை ஆகின்றது. அதனால இடையறா சோதனையே வாழ்க்கை என்கின்ற ஒரு பேருண்மையை அது புகட்டுகிறது. இது வாழ்க்கை பற்றி இது இப்படின்னு சொல்றது. சரி, சோதனைன்னு சொல்லிட்டீங்க, நான் அந்த சோதனையை எப்படி சந்திக்கணும், எப்படி சமாளிக்கணும், என்னை நான் அதற்கு எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டால் அதற்கான விடையை சொல்லுவதுதான் இந்த 700 ஸ்லோகத்தினுடைய வேலை. இந்த வாழ்க்கையை ஒரு போராட்டம், ஒரு சோதனை, ஒரு போர், ஒரு யுத்தம் என்பதை உதாரணமாக கொண்டு விளக்குகிறார் பகவான். அதனால இந்த பகவத்கீதை முழுவதும், மகாபாரதம் முழுவதும் ஒரு ரூபகம் இருக்குன்னு சொல்றார் சுவாமிஜி. ரூபகம்னு சொன்னா உருவகம்னு தமிழ சொல்றார். ஒரு கருத்தை தத்துவ ரீதியான அறிவினால மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய தர்க்க ரீதியான கருத்தை எளிமையாக புரிந்து கொள்வதற்காக ஒரு நடைமுறை உதாரணங்களால் சொல்லுவது ரூபகம். இதுவாக இது இருக்கிறது. அப்படி இந்த மகாபாரதத்திலே இந்த
மகாபாரத போர் புரிய வந்திருக்கக்கூடிய பாண்டவ கௌரவர்களை வைத்துக்கொண்டு கிருஷ்ணர் செய்த இந்த உபதேசம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்ன, பாண்டவர்கள் நலத்தின் பிரதிநிதிகள். ரூபகத்துல முதல் பகுதி என்ன, பாண்டவர்கள் நல்லவர்கள், நலன் என்கிற தத்துவத்தின் பிரதிநிதிகள். அதனால நல்லதுங்கிறது எண்ணிக்கையில கொஞ்சமாத்தான் இருக்கும். அது கொஞ்சம் முதல்ல கஷ்டப்படுற மாதிரியும் அதர்மம் பண்றவங்களால அடிபடுற மாதிரியும் இருக்கும். ஆனா முடிவான வெற்றி நலத்துக்குத்தான். அந்த நலத்தின் சக்தியினுடைய விளக்கமாக இருப்பவர்கள் பாண்டவர்கள். அதற்கு எதிரடையா கேடும் இந்த உலகத்தில் இருக்கிறது. பகல் என்றால் இரவும் இருக்கும், ஒளி என்றால் இருளும் இருக்கும். அது போல நலன் என்றால் கேடும் இந்த உலகில் இருக்கும். ஏன் இப்படி கேடு இருக்கு, ஏன் இப்படி பகவான் கேட்டு படைச்சிருக்கிறார்னு எந்த ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். அப்படி கேட்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும், நம்ம கிட்ட கேடே இல்லையா, ஏன் கேட்ட படிச்சா அவங்க கெட்டவங்களா இருக்காங்கிற மாதிரி நம்ம நல்லவங்களா இருக்கும் நம்ம நினைச்சுக்கோம். ஏதோ நம்மை உள்ளுக்குள்ள புகுந்து பார்த்தா நம்மகிட்டையும் கேடு ஏதேனும் ஒரு வடிவில் இருக்கலாம். அதனால கேட்டினுடைய உருவகமாக துரியோதனும் தம்பிமாரும் அந்த 100 பேரும் அவங்களுக்கு உதவி செய்ய வந்தவர்களும் இருக்கிறார்கள். இப்போ இந்த இடையறா சோதனையாகிய வாழ்க்கையிலே கிருஷ்ணர் எங்க வந்தார்? இவங்க 2 பேருக்கு நடுவில், பாண்டவ கௌரவர்களுக்கு நடுவில். அப்ப இந்த யுத்தத்துக்கு அவர்கள் தயார் பண்ணி கொண்டிருக்கும் போது பாரத தேசம் முழுக்க ஓலை அனுப்பி எனக்கு ஆதரவா நீ வா நீ வான்னு ஒவ்வொருத்தரும் கூப்பிடுறாங்க. யார் யாருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க பக்கம் போய்க்கிறாங்க. துரியோதனுக்கு தான் முதல்ல 2 பேருக்கும் சமமா வந்துருச்சு கூட்டம். அப்புறம் பாண்டவர்களுடைய மாமா சல்யன் வரும்போது இவர் நல்ல வழியிலேயே நல்லா கொடுத்து ஐஸ் வச்சுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வச்சு தன் பக்கம் திருப்பிட்டான். அங்க 2 கூடி போச்சு. அப்படி பார்க்கிறோம். இப்போ 2 பக்கமும் இப்படி உலகின் சக்திகளை நலத்தின் வடிவாய் இருப்பவர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம், கேட்டின் வடிவாய் இருப்பவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அதைத்தான் இது காட்டுகிறது. சல்யன் தன்னுடைய தங்கை பிள்ளைகளாகிய பாண்டவர்கள் பக்கம் வந்திருந்தால் 2 பேருக்கும் 9 சமமா இருக்கும். ஆனா நடைமுறையில பார்த்தா கொஞ்சம் கேடுதான் வலிமையா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால அந்த 2 அங்க போச்சு. அங்க 11 7 ஆயிப்போச்சு. 11 அக்ஷௌகிணி படை, பாண்டவரிடம் 7 அக்ஷௌகிணி படை. அப்போ இயற்கையில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல்களை நல்லவர்களும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், கெட்டவர்களும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். சரி, கடவுள் எங்க இருக்கார்? நாம நினைச்சுக்கிறோம் கேடெல்லாம் வேண்டாம், கடவுள் நல்லதுதான் அப்படின்னு சொல்றோம். இல்லை, நலன் கேடு இரண்டும் இறைவனுடைய படைப்பில் இருக்கும். 2க்கும் அப்பாற்பட்ட பெருநலன், இந்த 2ஐ விட பெருசது, அது ஒரு தனி வெரைட்டியப்பா, அதான் பகவான். அதனால இந்த ரூபகத்துல ஓமையில் அது எப்படி தெரியுது அப்படின்னா, அப்போ கிருஷ்ணருடைய படைகள் நிறைய இருக்கு, அதை நம்ம கேட்டுக்கணும்னு சொல்லி துரியோதனனும் வரான், அர்ஜுனனும் வரான். அர்ஜுனன் பணிவா கால் மாட்டில் அமர்ந்து கொள்கிறான். துரியோதனன் பெரிய ஆள் மாதிரி தலை பக்கத்துல உட்காந்துக்கிறான். அப்புறம் வேணுனே அவர் முழிச்சு தெரியாத அவருக்கு 2 பேர் வரதே அவர் கண்ணு மூடினாலும் பார்த்துட்டு இருக்கார். அப்புறம் அப்படியே கிணத்திறந்து அர்ஜுனை பார்த்தார், வாப்பா வாவான்னார். அப்புறம் இந்த பக்கத்துல அண்ணா வந்திருக்காரு பார்த்தா துரியோதனன், வாங்க வாங்க வாங்க, நான் முதல்ல அவனைத்தான் பார்த்தேன், அதனால நான் உங்களுக்கு என்னுடைய படைகளை எல்லாம் ஒரு பக்கம் வைக்கிறேன், ஆயுதம் எடுக்காம நான் ஒரு பக்கம் இருக்கேன், எது வேணும் கேட்டுக்கோங்க. உங்க 2 பேர்ல சின்னவன் அர்ஜுனன், அதனால அவனுக்கு முதல்ல சின்ன பிள்ளை எடுக்க முதல் சாய்ஸ், அதனால உனக்கு கொடுக்குறேன், நீ வேணுங்கிறத எடுத்துக்கோன்ற. உடனே அவன் சொல்றான், ஆயுதம் எடுக்காட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நீதான் வேணும் என்று சொல்லி விடுகிறான். கிருஷ்ணனது சகாயத்தையே பாண்டவர்கள் நாடினர். இதுதான் என்றைக்கு அவர்கள் திரௌபதியின் சுயம்வரத்தில் கிருஷ்ணனோடு அறிமுகம் ஆனதோ அன்றிலிருந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனை கட்டத்திலும் அல்லது சோதனை இல்லாமல் சந்தோஷமாக நல்லதாக இருந்த பொழுதும் கூட அவர்கள் கண்ணனின் சகாயத்தையே நாடினர். அதுதான் அவர்களுடைய சிறப்பு. பாண்டவர்களுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, வாழ்க்கையிலே வாழ்விலும் தாழ்விலும் அவர்கள் கண்ணனையே சார்ந்திருந்தார்கள். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. வாழ்க்கையினுடைய எந்த சூழலிலும் இறைவனை சார்ந்திருக்க வேண்டும். நாம இந்த உலகத்தை நம்புறோம், பணம் நம்மளை காப்பாத்திடும், சொந்தக்காரவங்க நமக்கு உதவியா இருப்பாங்க, இப்படி படிப்பு, பட்டம், பதவி, ஆதிக்கம், இந்த மாதிரி உலக விஷயங்கள், உலக சம்பத்துக்கள் நம்மளை காப்பாத்திரும்னு நினைச்சிட்டு இருக்கோம்.
ஆனா அவை நம்மை காப்பாத்தாது. பகவானைத்தான் நம்ம எல்லா சூழலிலும் துணை கொள்ள வேண்டும். அந்த காரியத்தை அர்ஜுனனும் பாண்டவர்களும் செய்தார்கள். அதனால ஆயுதமில்லாமல் கண்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்ட சம்மதித்தான். இவன் நினைச்சாச்சே முட்டாள், எவ்வளவு பெரிய சேனை, நாராயணி சேனை இருக்கு, அதை விட்டுட்டு ஆயுதம் கூட எடுக்காதவனை போய் போர்க்களத்துக்கு துணையா கூட்டிட்டு போறானே, எனக்கு அதுதான் வேணும், ரைட் வச்சுக்கோ. படைகள் எல்லாம் துரியோதனன் பக்கம் போனது. கிருஷ்ணர் அர்ஜுனன் பக்கம் வந்தார், பாண்டவர்கள் பக்கம் வந்தார். கருத்து என்ன என்று சொன்னால், அவர் தேர் ஓட்டுகிறார். நம்முடைய இதயத்திலே வீற்றிருந்து நம்மை இந்த வாழ்க்கையில் ஜென்மம் தோறும் நடத்தி ஓட்டி வருகின்ற நம்முடைய சாரதி தான் பகவான். பார்த்த சாரதி என்று கிருஷ்ணனை சொல்லுகிறோம். அந்த பார்த்தங்கிற இடத்துல ஒவ்வொருத்தரும் அவரவரை வச்சுக்கலாம். பார்த்தனின் சாரதி என்னுடைய சாரதியும். திருவல்லிக்கேணியில பேசும்போது சுவாமி விவேகானந்தர் சொல்றார் அலசிங்கற்ற, அதோ அந்த பார்த்த சாரதியின் கோயிலுக்கு சந்நிதிக்கு சென்று வழிபடு, பார்த்தனின் சாரதி உன் சாரதியாகவும் இருந்து உன்னையும் வழிநடத்துவான். இது எல்லாருக்கும் உண்மை. கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் என்பது நான் ரெண்டு பக்கமும் சமமா இருக்கேன், நீ யாரு வேணா நீ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதுல இருந்து தெரிகிறது. நல்லார் அவர் இறை அருளை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். கெட்டவர்கள் தீய நோக்கத்துக்கு அந்த சக்தியை பயன்படுத்துகிறார்கள். நல்லார் நலனுக்கு பயன்படுத்துகிறார்கள். எனவே இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவன் என்றாலும், எல்லோருடைய இதயத்திலும் வீற்றிருக்கிறான் என்றாலும், நல்லவர்கள் உள்ளத்திலே அவன் தெளிவாக தெரிகிறான். நல்லவர்களுக்கு அவனுடைய சகாயம் யாண்டும் உண்டு. ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றார், ஒரு பெரிய பணக்காரனுக்கு நிறைய வீடு இருக்கு, வெவ்வேறு இடங்கள்ல ஒவ்வொரு பங்களா இருக்கு. இத்தனை வீடு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வீட்டுல அவரை அடிக்கடி பார்க்கலாம். அவர் அங்கதான் ரொம்ப வருவார். நீங்க அவரை பார்க்கணும்னா அங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பகவான் எல்லாரும் உள்ளத்திலும் இருக்கிறார். ஆனா எல்லாரும் உள்ளத்திலும் இருக்கிற அவனை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி எல்லாருக்கும் கிடையாது. ஏன்? சுயநலம் இல்லாமல் பற்றுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய நல்லவர்கள் தான் கண்ணாடிக்குள்ள விளக்கை ஏற்றி வச்சா அது நல்ல வெளிச்சம் தெரியுங்கிற மாதிரி அவர்களுடைய உள்ளம் கண்ணாடி போல தூயதா இருக்கும். அதன் வழியா இறை ஒளி வெளியில பாயும். இவங்க எப்படி இருக்காங்க? விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஒரு பெரிய கம்பளியை போட்டு மூடிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு உழக்குல விளக்க வச்சு அதுக்கு மேல ஒரு கம்பளியை வேற போட்டுட்டா எப்படி வெளிச்சம் வெளியில வரும்? அது மாதிரி உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஆத்ம பிரகாசத்தை வெளிவிடாத வகையிலே சுற்றிலும் இவர்கள் ஆசை, ஆணவம், அகங்காரம் போன்ற திரைகளை போட்டு மூடியிருக்கிறார்கள் கெட்டவர்கள். ஆனால் ரெண்டுக்குள்ளேயும் தான் அது இருக்கு. அது மாதிரி நல்லவர்கள் அந்த இறை ஆற்றலை நன்கு பயன்படுத்தி கொண்டு அவர்களும் முன்னேறுகிறார்கள் என்பதை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியாக வந்தது காட்டுகின்றது. நமக்கும் அதுதான் உதாரணம். அப்ப நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்க நாம் பகவானை அழைக்கலாம். அப்புறம் இந்த கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டின போது அவங்க ரெண்டு பேரும் மனநிலை எப்படி இருந்ததுங்கிறத சுவாமிஜி அழகாக விளக்குகிறார்கள். மிந்தியெல்லாம் பகவத்கீதைக்கு அட்டப்படம் என்ன போட்டுக்கும் அப்படின்னா, கீழே இந்த குருக்ஷேத்திர காட்சி, பெரிய மைதானம், குன்று மலைகள், இந்த பக்கம் பாண்டவர்கள், இந்த பக்கம் கௌரவர்கள், நடுவில் தேரில் அர்ஜுனனும் கிருஷ்ணரும். அந்த அர்ஜுனன் கிருஷ்ணன் அவர்களுடைய பஸ் சைஸை மட்டும் அப்படியே ஜூம் பண்ணி போட்ட மாதிரி மேலே ரெண்டு வட்டத்துக்குள்ள இந்த பக்கம் அர்ஜுனன், இந்த பக்கம் கிருஷ்ணர். கிருஷ்ணர் என்ன பண்ணியிருப்பார்? இவ்வளவுதான் தெரியும், பஸ் சைஸ் தானே. அவர் இப்படி பிடிச்சிட்டு இருக்கார் அந்த கடிவாளம், 4 குதிரை கடிவாளத்தை இடது கையால் உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கிறார். வலது கை அபயம் வழங்குகிறது. முகத்திலே புன்முறுவல் பூக்க அவர் தெளிவான அமைதியான முகத்தோடு அர்ஜுனனை பார்க்கிறார். அர்ஜுனன் இப்படி கையை வைத்துக் கொண்டிருக்கான். ஐயோ, இந்த உலக வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நான் தவிக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி அவன் முகத்திலே ஒரே குழப்பம் இருக்கின்றது. அர்ஜுனன் வில்லையும் அம்பையும் தூர போட்டுவிட்டு நான் ஒரு காரியமும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். ஆனால் அவன் உள்ளத்தில் இருந்தது குழப்பம். அதுவே அவன் முகத்திலும் பிரதிபலித்தது. கிருஷ்ணர் இந்த குதிரைகளை உறுதியாக கட்டுக்குள் வைத்திருக்கின்றார். தேரோட்டுகிற வேலை அவருடையது. ஆனாலும் அவர் அந்த வேலையினுடைய சீரியஸ்னஸுக்காக பயந்து போயிடல. அவர் தெளிவா அமைதியாக இருக்கிறார். அப்போ பரம்பொருள் ஆத்மா செயல் வடிவமானது அல்ல. பிரபஞ்சத்தில் தான் கர்மம் யாவும் இருக்கிறது. அதைத்தான் அர்ஜுனன் அவனுடைய குழம்பிய முகமும் காட்டுகிறது.
முக்குணமயமான இந்த பிரபஞ்சம் கர்மஸ்வரூபமாக இருக்கிறது. பரம்பொருளோ பரமாத்மாவோ செயல்கள் எதனாலும் கட்டுப்படாதவராய் செயல்களை கடந்தவராய் இருக்கின்றார் என்பதை கிருஷ்ணனது தோற்றம் விளக்குகின்றது. அப்போ எல்லோருக்கும் இறைவனுடைய ஆற்றல் துணைக்கு வரும். அதை நல்லவர்களே பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் என்பதை இந்த கீதை நமக்கு உருவகமாக எடுத்து விளக்குகின்றது அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. இதுல ஏன் இது அர்ஜுனன்ட்டு புகட்டினார், அதுக்கு சுவாமிஜி அழகான விளக்கம் கொடுக்கிறார். அர்ஜுனன் மக்களின் பிரதிநிதி, அதாவது மனித இனத்துக்கே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். ஒரு ஆள்கிட்ட சொன்ன வார்த்தை இல்லை, இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொன்ன வார்த்தை இந்த பகவத்கீதை. எப்படி அப்படின்னா, பஞ்சபாண்டவர்கள்ல தர்மர் தர்மத்தின் வடிவா ரொம்ப நல்லவரா இருந்தார். அவருக்கு சொல்லிக்கலாமே கீதைன்னா, அவர் ஏற்கனவே தெய்வீக அம்சம் அப்படி இருக்கார், அதனால அவருக்கு தேவையில்லை. பீமன் வலிமை மிகுந்தவனா இருக்கிறான், என்ன அவன் முரட்டுத்தனமான வலிமை தான் அவன்கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட அது விலங்கு நிலை. பீமன் நல்லவன் தான், ஆனாலும் வெறும் சரீர பலத்தை மட்டும் ஒருத்தன் நம்பி இருந்தா அது விலங்குத்தன்மையா போய்விடும். அப்ப தெய்வீகமா ஒருத்தன் இருக்கான் யுதிஷ்டிரன், விலங்கு போல உடம்புல கட்டுண்டு ஒருத்தன் இருக்கான் பீமன். இரண்டு பேருக்கும் இடையிலே மனித தன்மையோடு ரெண்டின் தன்மைகளும் உடையவனாக இருக்கிறான் அர்ஜுனன். அதுதான் நாம எல்லாரும். அப்ப நாம இன்னும் தெய்வ நிலையை எட்டல, ஆனா விலங்குத்தன்மையிலேருந்து கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டோம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்காக புகட்டப்பட்டது இந்த பகவத்கீதை. எனவே இது அர்ஜுனன் மக்கள் எல்லாருடைய பிரதிநிதியாக இருக்கிறான். அர்ஜுனனுக்கு கண்ணன் சொன்னது நம் அனைவருக்கும் சொன்னது. அதனால வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டம் என்று சொன்னால் அர்ஜுனனுக்கும் பாண்டவர்களுக்கும் மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் அப்படித்தான் இருக்கின்றது. அந்த வாழ்க்கையிலே போராட்டத்தை வெற்றிகரமாக சமாளித்து இறுதியில் நம்முடைய திறமையை வெற்றியை நிலைநாட்டுவதற்கு இறையருளை கை கொண்டு உன் சக்தியை எல்லாம் பயன்படுத்து என்பதுதான் கீதையினுடைய சாரமாக இருக்கிறது. இந்த கீதை பற்றி சொல்லும் பொழுது சில சர்ச்சைக்குரிய விஷயங்களை சுவாமிஜி எடுத்துக்கிறாங்க. மற்றவங்க கிளப்பின சர்ச்சைக்கு நம்ம சுவாமிஜி இந்த முன்னுரையில பதில் சொல்றார். 2 தலைப்புகள் அப்படி நான் சொல்ல, கொலை நூல், புரட்சி நூல், 2 கருத்து. கொலை நூல்னா என்ன? என்ன கிருஷ்ணர் என்ன சொன்னார் அர்ஜுனனை? போர்புரி, போர்புரின்னு திரும்ப திரும்ப சொல்றார். பீஷ்மர், துரோணர், அவங்க ஆச்சாரியன், அண்ணன் தம்பி தங்கை சுற்றமெல்லாம் உன் அறிவில் குழப்பம் தரும் வார்த்தை, நீ கொல்லு அவங்கள அப்படின்னு அவனை கொலை செய்யறதுக்குள்ள தூண்டினாரு. அப்ப கீதை படிக்க கூடாது, கீதை புஸ்தகம் வீட்டுல வச்சிருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அது உன்னை கொலை செய்ய தூண்டுகிறது. இந்த கூற்றுக்கு அடிப்படை ஆதாரம் அதுல இருக்கா என்று நாம பார்க்கணும். கீதையினுடைய சாரமே, கீதை முழுக்க என்ன சொல்லப்படுகிறதுன்னு 2 கருத்து. ஆத்ம தத்துவம், ஆத்ம ஞானம் ஒரு கருத்து. இந்த உலக வாழ்க்கையில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று காட்டுறது. சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல வாழணும். உடம்பு இருக்குன்னா சாப்பிடணும், தூங்கணும். வெறும் சாப்பாடு தூக்கம் மட்டும் செய்ய முடியாது, வேலை செய்யணும். அப்ப நீ அந்த வேலையை எப்படி செய்வ, எப்படி சாப்பிடுவ, எப்படி தூங்குவ, எல்லாத்துக்கும் நமக்கு பட்டியல் போட்டு இப்படி செய் இப்படி செய்ன்னு சொல்லி கொடுத்துருக்கு பகவத்கீதை. அதனால கர்மத்தை எப்படி ஆற்ற வேண்டும், முறையாக ஆற்ற வேண்டும் என்பதையும் கீதை கற்று தருகிறது. அது கொலை நூல் அல்ல. பின்ன ஏன் அவனை யுத்தம் செய்க யுத்தம் செய்க, யுத்தத்தின் பொருட்டு எழுந்திருப்பாயாக அப்படிலாம் சொல்றாரே கிருஷ்ணர் என்று சொன்னால், அந்த நேரத்திற்கு அர்ஜுனன் முன்னால் அமைந்திருந்த கடமை கொலை தொழிலாகிய போர் புரிதல். எல்லாரும் போர் புரிய வந்து விட மாட்டார்கள். ஹஸ்தினாபுரத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் வரலையே, சத்திரிய வீரர்கள் மட்டும்தான் போர் புரிய வந்தார்கள். அப்போ இங்கே அவனுடைய கடமை போர் புரிவதாக இருக்குது. சமுதாய நலனுக்காக தர்மத்தை எதிர்க்கின்ற, தர்மத்தை புறந்தள்ளிய கயவர் கூட்டத்தை அழிக்க வேண்டியது ஆளுகிறவனுடைய கடமை. இன்றைக்கு அந்த க்ஷத்திரிய தர்மத்தை மறந்ததால் தான் நம்முடைய நாட்டிலே இந்து சமுதாயத்தில் இத்தனை குழப்பங்களும் இருக்கின்றன. கேட்ட கேடுன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி இனம் கண்டு அதுக்கு உரிய ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னா சமுதாயத்துல குழப்பம் தான் மிஞ்சும். நாம அஹிம்சை, அன்பு, பொறுமைங்கிற பேர்ல ரொம்ப அப்படியே மென்மையா போயிட்டோம் இந்துக்கள். அதனால கிருஷ்ணர் சொல்றது நம்மளுக்கு பயமா இருக்கு. ஏன்னா கொல்லுங்கிறாரு,
கிருஷ்ணர் சாமிங்கிறீங்க கொல்லுங்கிறாரு அப்படின்னு. அன்பால இருக்கணும் சொன்ன அவர் அன்பு இல்லாம இல்ல, அவரு அன்பு அறிவு ஆற்றல் அனைத்து நிலைதான் ஸ்ரீகிருஷ்ணர். ஆனா அன்பா இருக்கிறவர்கள் கூட சில சமயம் அம்மா பிள்ளைய அடிக்க வேண்டி இருக்கு, அடிச்சு திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டியிருக்கு தவறு செய்கிற குழந்தையை. அதுபோல ஸ்ரீகிருஷ்ணர் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் தயங்காத உறுதி படைத்த தாய். கீதை என்னுடைய மாதான்னு காந்திஜி சொல்லியிருக்கிறார். அவள் தாய் தான், சந்தேகம் இல்லை. ஆனா அரசியாகவும் இருப்பாள். அதனால உன்னுடைய கடமையை செய். நீ எப்பொழுது கடமையிலிருந்து தவறுகிறாயோ அப்பொழுதே உன்னுடைய வீழ்ச்சிக்கு வழியை ஆரம்பித்து விட்டாய். யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிஹ த்ருவாநீதிர்மதிர்மம. ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. கிருஷ்ணார்ப்பணமஸ்து.